அடுத்து விரிவான புதிய நம்பிக்கை. இது வந்து கமலாலயன் எழுதியிருக்காரு. வரலாற்று மனிதர்கள் வருகிறார்கள், சில வரலாறாக இருக்கிறார்கள். இவர்களின் பாதையை இல்லாத இடத்தில் தங்கள் காலடியில் ஒற்றை அடி பாதையிட்டு அதையே வெறுஞ்சாலையாக ஆக்குகிறார்கள். பலரின் பயணங்களுக்கு வழிவகுக்கின்றன. கல்வி அறிவற்ற இருள் சமூகத்தில் ஒற்றை சுடராக வந்து 1000 சுடர்களை ஏற்றுகிறார்கள். அவர்கள் வாழ்க்கையை அறிவது கல்வி வரலாற்றை அறிவதாகும். இது யாருடைய வாழ்க்கை வரலாறு பார்த்தீங்கன்னா மேரி மெக்லியூட் பெத்யூன். இவருடைய வாழ்க்கை வரலாறு தான். கமலாலயன் வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லியிருப்பாங்க. வாசிக்கோங்க, இந்த கதையை வாசிக்கோங்க. நூலிலை பார்த்துருவோம். புத்தகம் ஒன்று ஒரு சிறு பெண்ணிடம் வாழ்க்கை நெடுங்க பேசிக்கொண்டே வருகிறது. உனக்கு படிக்க தெரியாது என்ற கூற்றால் அப்பெண் உள்ளத்தில் பெற்ற அடி பிற்காலத்தில் சமையல் செய்தும் தோட்டமிட்டு பொது இடங்களில் பாட்டு பாடியும் சிறுக பணம் சேர்த்து குப்பை கொட்டும் இடத்தில் ஒரு பள்ளியை உருவாக்கிட காரணமானது. உலகெங்கும் மூலை முடுக்குகளில் உள்ள ஒடுக்கப்பட்ட கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்களின் ஒரு குரலாக இருந்தவர் அமெரிக்க கற்பின பெண்மணி மேரி மெக்லியோட் பெத்யூன். இப்பாம்பெரும் கல்வியாளரின் வாழ்க்கையை உனக்கு படிக்க தெரியாது என்ற தலைப்பில் நூலாக படைத்துள்ளார் கமலாலயன். இவர் இயற்பெயர் வந்து வே குணசேகரன். வயது வந்தோர் கல்வி திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர் பணியாற்றினார். இதில் வந்து முக்கியமான பயன் பார்த்தீங்கன்னா, உனக்கு படிக்க தெரியாதுங்கிற தலைப்பில் நூலை படித்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா கமலாலயன். இது யாருடைய வாழ்க்கை வரலாறு பார்த்துக்கோங்க. மேரி மெக்லியோட் பெத்யூன், அமெரிக்க கற்பின பெண்மணி. இவருடைய இயற்பெயர் வந்து கமலாலயனுடைய இயற்பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா வே குணசேகரன். வயது வந்தோர் கல்வி திட்டத்தில் ஒருங்கிணைப்பாளர் பணிபுரிந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா வே குணசேகரன் என்ற கமலாலயன். கொர்க்கே கோமன் கொர்க்கேயாம் பெருந்துரை. இதில் வந்து இந்த பாடல் வரி எந்த நூல் இடம்பெற்றிருக்குன்னு கேட்காம ஐங்குறு நூறு குறிப்பிட்ட இந்த ஊர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற கொர்க்கே.